యేసుని రక్తం చేయం. ఆమేన్. హల్లెలూయా. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33-34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அல்லேலூயா. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. வேதம் சத்தியம் பேசுகிறது. கவலைப்படாதிருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அது விசுவாசத்தை விட்டு விலகும்படியான ஒரு தந்திரம். அது கவலை என்பது ஆத்மாவை சிதைப்பது மாத்திரமல்ல, சரீரத்தையும் ஒடுக்கிடும். அல்லேலூயா. அதற்கு என்னதான் மாற்று வழி அப்படின்னா, ஆகையால் சொல்கிறாரு. அதற்கு முந்தின வசந்த மாஸ்தம் இல்லையா? முதலாவது, அல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. கவலை எப்படி போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாரு. அதுக்கு வழிகளை திறக்கிறார் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், கவலை போயிடும். அல்லேலூயா. அப்போது என்னன்னாக்கா அடுத்த வரிகளில் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது கவலை போவதினாலே இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் உங்களுக்கு அருள் ஆசீர்வாதத்தை வழங்குவார். அந்த அருள் ஆசீர்வாதம் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. கவலைப்படும் சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த கவலைகளை மேற்கொள்ளுவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுகிற எந்த ஆத்மாவோ, எந்த கர்த்தருடைய மகனோ அவர்கள் அந்த கவலையை மேற்கொள்வதனாலே அந்த கவலையாகப்பட்டது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடைக்கற்களாக இருக்கிறது. அந்த தடைக்கற்களிலே நம்ம கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வந்து சேராதபடி அது அங்கேயே தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஆயத்தப்படுத்திட்டார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுது போல, அன்பு மகனே, கர்த்தர் நமக்கு செய்துட்டார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். என் தேவன் எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அனுப்பிட்டார். அது நான் பெற்றுக்கொள்கிற வழியைத்தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், சபைக்கு கொடுத்திருக்கிறார். நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வரையிலும் நான் கவலையோடு தான் வாழ்கிறேன். ஏன் கவலையோடு வாழ்கிறேன்? நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாத பட்சத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியமும் நன்மையும் என்னை வந்து சேரவில்லை. காரணம் தேவன் அல்ல, என் ஜீவியம்தான் காரணம். அல்லேலூயா. கவலைப்படுவது என்பது அது பெரிய ஒரு வாழ்க்கையில் பெரிய சோகம். சோகம் என்பதும் ஒரு கவலை. கவலை என்பது பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிறிய காரியத்தை கூட நான் அடிக்கடி சொல்லுகிறேன். நம்ம வாழ்க்கையில்
சின்ன ஒரு காயத்தை கூட அந்த கவலை பெருசாக காட்டிடும். அல்லேலூயா. ஏன் தேவனை சார்ந்து வாழ்கிற ஜனத்தாருக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி என்பது அன்பை குறித்து போதிக்கிறது. அல்லேலூயா. அதாவது நீ தேவனிடத்தில் அன்பு செலுத்து, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நீ மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்து, அதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும். அதே போல சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற அந்த அன்பை குறித்து தான் இங்கே நாம் விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த 2 பிரமாணத்தை, அந்த 2 கட்டளைகளை இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அல்லேலூயா. நீ பூமிக்கு நீதின்படியாக சாட்சியாய் வாழு. இது 2 நீ வாழ்க்கையில் செய்து முடிச்சிட்னாக்கா உனக்கு தேவன் வைத்த ஆசீர்வாதம் நீ தேட வேண்டியது இல்லையா? ஆண்டவர் சொல்ற வாக்கு கொடுத்துருவா. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அன்பு, அது ஆண்டவர் சொல்கிறாரு, அதை தான் தேவ அன்பு நம்ம இடத்துல இருதுன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அன்பு பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனத்தில் அன்பு கூறலாம், அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்றால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், சபை புரிஞ்சுக்கணும். தேவனத்தில் எவ்வளோ அன்பு கூறுகிறோம், கரெக்ட், ஓகே. ஆனால் மனிதத்தில் அன்பு கூறுகிறோமான்னா அங்கே கொஞ்சம் நம்ம பிரேக்கு. நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை அது கட்டுப்படுத்துது பாருங்கள். நம்ம ப்ரெஸ்டேஜ் அதை கட்டுப்படுத்துது. தேவனத்தில் நல்லா ஜெபம் பண்ணும், பாட்டு பாடுப்போம், துதிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் மனிதர்கள் வரும்போது பிரித்து பார்ப்போம் பாருங்கள். இவங்க வேண்டும், இவங்க வேண்டாதவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க நம்மளுக்கு புகையாளிங்க அப்படின்னு பட்சபாதமில்லாத தேவனை ஆராதிக்கிற நாமும் பட்சபாதத்தை பார்க்கிறபடினாலே ஏதோ ஒன்று குறை இருப்பதுனாலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பு கூறுவது இருக்கட்டும்ன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ என்னிடத்தில் அன்பு கூறுவது இருக்கட்டும், அதை ஓரம் வைங்க. அதை முதல்ல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு, போதும், அந்த ஒன்று செஞ்சுருங்க போதுன்றாரு. எவ்வளோ நல்லவர் ஆண்டவர். அல்லேலூயா. 10 கட்டளைகளை 2 ஆக்கி 2 சுருக்கி ரொம்ப சுலபமாக கையில் கொடுத்துட்டாரு. இந்த ஒன்றை நீங்கள் நிறைவேற்றினால் இது ராஜரீக பிரம்மாணம், எல்லாத்துக்கும் தலையானது. ஏன்? மற்றவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்கள் அவர் உண்மையாகவே தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனுக்கு தெரியும். அந்த எங்கே வராரு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுவீங்க, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவீங்க. ஆனால் பட்சபாதம் உள்ள உங்களிடத்தில் மனித அன்பு இருக்குதா என்றால் வித்தியாசம் பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. இனம் பார்ப்பதில் ஒரு இடத்துல பகை இருக்கும், மொழி பார்ப்பதில் ஒரு பகை இருக்கும், மதம் பார்ப்பதில் இவர் அந்த மதம் இந்த மதம், இவன் இந்த கோத்திரம் அந்த கோத்திரம், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் ஏழை இவன் அழகில்லாதவன், பரதேசி, பகையாளி, விரோதி. அந்த அந்த கருவுகிற அந்த குணமாகப்பட்டது என்ன பண்ணுதுனாக்கா அத்தை தான் எடுத்துன்னு வந்து வச்சுட்டார் ஆண்டு முன்னாடி. நீ அங்கிட்ட அன்பு கூறி தப்பிச்சுக்கலான்னு பார்க்காத. யாசோதம் ஒன்று சேராது. நீ மனிதனிடத்தில் அன்பு கூறு. நீ அன்பு கூறுனாக்கா
என்னிடத்தில் நிச்சயமாக நான் அன்பு கூற நான் ஏற்றுக்குவேன்றார். அல்லேலூயா. பாருங்கள், நான் சுருக்கமாக வந்து லேவியாரின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதில் நிறைய வசனம் வாசிக்கலாம், இருந்தாலும் நான் சுருக்கமாக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 15 வாசிக்கலாம். நியாய விசாரணையில் நியாய விசாரணை என்ன பண்ணக்கூடாதான்? பட்சபாதம். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போது ஒரு தாய் 2 தாய் இருக்கிறாங்க. அவன் புள்ள தப்பு செய்யும், அந்த புள்ள தப்பு செய்யாது. இந்த புள்ள இதை அடிச்சிருக்கோம், அந்த புள்ளையும் அடிச்சிருக்கோம். ஆனால் தாய்க்கு தெரியும் நம்ம புள்ள கொஞ்சம் அப்படின்ட்டு. ஆனால் அல்லேலூயா, தான் பிள்ளை மேலே என்ன பண்ண மாட்டாங்க? குற்றப்படுத்த மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா நான் அருமையான மகள் ரெபேக்காள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஐடியனும் இன்னொரு பையனும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க. யாரை விசாரிது? மகா ஐடன்னு தான் விசாரிக்குது. நீ தப்பு பண்ணியிருப்படா. அல்லேலூயா. அவனை அங்கே கண்டிஷன் பண்ணாதான் அவனுக்கு பயம் வரும். நான் கண்டிக்கிறேன் போங்கக்கான்ட்டு அந்த அம்மா அனுப்பிச்சிட்டு, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க எதிர்க்க என்ன பண்ணுவோம்? அக்கா என் பிள்ளை தப்பு பண்ணியிருக்காதுக்கா, உன் பிள்ளை தாக்கா தப்பு பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன ஆயிடுதுனாக்கா குளிர் விட்டு போகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுற? நீ இன்னொரு தப்பு பண்ணுறான்னு அவனை உற்சாகப்படுத்துகிறோம். நீதி நியாயம் நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். சரி, அப்புறம் சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். அல்லேலூயா. உண்மையான அன்பு இருந்தா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போது யாராவது என்கிட்ட வந்து அந்த அம்மா சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணுவேனாக்கா எப்போ அந்த அம்மா கிடைப்பாங்கோ, எப்போ அந்த அம்மா கிடைப்பாங்கன்னு காத்து நிற்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிடைச்ச ஒன்றையும் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் பாரமாக வச்சுன்னு பார்த்த அதை கொட்டி தீர்த்தா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். அதனால பின்னாடி பெரிய பாரம் வரும்னு தெரியாது. அப்போ அந்த சமயத்துக்கு அக்கா உன்னை பற்றி அந்த அக்கா இப்படி சொல்லிச்சு அப்படின்ட்டு இவங்க சிண்டை முடிச்சு விட்டுட்டு நம்ம மாதிரி நல்லவங்க மாதிரி அப்படியே நியாயமாக நடந்துப்போம். அல்லேலூயா. ஆனால் பாதிப்பு நம்ம என்ன விதைச்சோமோ அது நம்ம வாழ்க்கையில் அறுவடை செய்வோம். யார் எதை சொன்னாலும் நீங்கள் அப்படியே நல்ல விஷயமா இருந்தால் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அவங்க மனசு புண்படுற மாதிரி இருந்தால் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி முடிச்சிருங்க. அல்லேலூயா. அதை கொண்டு போய் அவங்க குடும்பத்தில் போட்டு அவங்க குடும்பத்தை ஒரு பெரிய போராட்டமாக்கி, அல்லேலூயா, எதுவாக இருந்தாலும் ஊழியக்காரங்களை சொல்லலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த குறைகளாக இருந்தாலும் இடத்துல என்ன பண்ணலாம்? சொல்லலாம். நான் தேவ சமூகத்தை கொண்டு போவேன். அங்கே இங்கே யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. நேரம் சொல்லிக்கிறேன். அது என்னது? அது குப்பை. அல்லேலூயா. அப்போது இந்த இது என்ன ஆயிடுது? என்ன மாதிரி ஆயிடுது? குப்பை தொட்டி. அல்லேலூயா. அது அந்த காரியத்தை சுமந்துன்னு வரைக்கும் அந்த குப்பை தொட்டியாக தான் இருக்கும் என் ஹார்ட். அதை சுத்தம் பண்ணணுன்னாக்கா அல்லேலூயா சொல்கிறேன் பார். வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவன் எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடிந்து கொள்ளணுன்றார் ஆண்டவர். யார் இருந்தாலும் எச்சரி, புத்திமை சொல்லு, கடிந்து கொள்ளு. எப்படி கடிந்து கொள்ளணுமா? உன் சகோதரனை
உன் உள்ளத்தில் பகையாக, அதாவது விரோதியாக பார்த்து கண்டிக்காத, அவங்க திருந்தணும் என்பதற்காக கண்டி. விரோதி திட்டுவது போல் திட்டினானாக்கா அது பகையின் ஆயுதம். அது கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறாரு, பகையாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனம் புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும். அல்லேலூயா. பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அப்புறம் பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் இங்கே தான் சொல்கிற முடிக்கிறார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுமா, நடுங்குது இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது. என் தேவன் முன்பாக நான் நடுங்குகிறேன். என் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நான் பிரயாசங்களை படுகிறேன். நான் நல்லா இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், என்னை பார்த்து மற்றவர்கள் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் முன் உதாரணமாக இருக்கணும். நானே ஒரு வழிகாட்டியாக இல்லாமல் நானே அலங்கோலமாக இருந்துட்டாக்கா என்னை பார்த்து மற்றவர்களும் அலங்கோலமாய் தான் இருப்பார்கள். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கணுமா, உப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கணுமா, வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த பொறாமை, இந்த பகை, இந்த பழி வாங்குகிறோம், இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னாக்கா தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாதவர்களிடத்தில் இருக்கும், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவர்களுக்கு இருக்கும், தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாமல் தேவனுடைய பிரமாணத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு இருக்கும். அவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட முடியும்? தேடலை. ஆனால் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு கொடுத்த பிரம்மாண்டமாகி ராஜரிக பிரம்மாண்டமாகி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பழிக்கு பழி வாங்கிறது, பொறாமை கொள்வது, கோல் மூட்டுறது, இதெல்லாம் அன்புக்கு அடையாளமே இல்லை, விரோதத்துக்கு அடையாளம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தாது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, இறைக்கிற கிணறு சொரக்குன்னு பழமொழி நம் வாழ்க்கையில் உண்டு. நான் மற்ற இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது தான் இந்த அன்பை தேவன் தம்முடைய அன்பால் நிரப்புவார். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த அன்பை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் சாக்கடையாக மாறிடும். நான் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தால் தான் தேவன் என்னை பார்ப்பார். அப்போ தான் தேவன் எனக்கு அந்த அன்பை எனக்கு கொடுப்பார். தகுதி உள்ள பாத்திரமாக ஆற்று இருதயம் இருக்கிறபடினாலே இந்த இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அந்த இருதயத்தில் அன்பை ஊற்றுவாராம். ஒரு நம்பிக்கை வருத்து பாருங்க, அந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் நடத்திடும். பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை என்னை ஒருபொழுது என்ன பண்ணாது. அதுக்கு முழு முதற் காரணம் மற்றவர்களை நாம் குறை சொல்லாமல், மற்றவர்களை குற்றப்படுத்தாமல், மற்றவர்களை பொறாமை கொள்ளாமல், மற்றவர்கள் பழி சொல்லாமல், மற்றவர்கள் மேலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் விரோதிக்காமல். அல்லேலூயா. நாம் உண்டு, நம் தேவன் உண்டு. நம்ம நல்லது கொடுத்தா நல்லதை சொல்லலாம், நல்லதை செய்யலாம். யாராவது நம்ம இடத்துல சொன்னாக்கா அதை தேவசமத்தை கொண்டு போகலாம். அல்லேலூயா. ஆனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் அப்படி ஏதாவது சொல்ல வேண்டியது என்கிட்ட சொல்லலாமே, கண்டிப்பாக சொல்லலாம். அல்லேலூயா. அது தேவசமத்தை கொண்டு போய் அந்த சகோதரி இப்படி, அந்த சகோதரன் அப்படி அப்படின்னு சொல்வது நல்லது. உங்கள் மனது ஆற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி என்றால் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது, மனிதத்தில் அன்பு செலுத்துவது. ஒரு ஸ்திரீ ஓடி வராப்பாரு, கவலை, அவளுக்கு ரொம்ப கவலை, வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. 5 மட்டும் 60 இருக்குன்றாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் அவளுக்கு கவலை, எல்லாமே இருந்தும் கவலை. ஏன்? நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையினால நிம்மதி போச்சு. நாம் நினைக்கிறோம்
நம்ம சபையில் யாரும் பழி வாங்குறவங்க இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? பொறாமை இருப்பவர்கள் நம்ம சபையில் யாரும் இல்லை. அது எனக்கு தெரியும். என்றால் வசனம் சொல்வதை போதிப்பது ஒழிகாண்ட கடமை. இங்கே பாவம் செய்த ஒரு ஸ்திரீ நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். அவள் விபச்சாரி, பாவம் செய்தவள். அதனால் அவள் தான் பாவி, இந்த பிரசங்கம் இந்த வார்த்தை எனக்கு இல்லை அப்படின்ட்டு யாரும் தப்பாக நினைக்கவும் கூடாது. அதையும் சொல்லிடுறேன். தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாதவர்கள் எல்லாம் அல்லேலூயா பாவம் செய்தவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியேறவங்க பாவம் செய்கிறாங்கனாக்கா தேவனை அறியாமல் பாவம் செய்கிறாங்க, அவர்கள் முத்திரை குத்தப்பட்டது. பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டது. ஆனால் உங்கள் மேல் தேவன் தம்முடைய ஆவியினாலே முத்திரை போட்டு இருக்கிறார். நான் தேவனுடைய வார்த்தையை நான் செய்யவில்லை, தேவனுடைய வார்த்தை நான் தடம் மாறி நான் போகிறேன் என்றால் நான் பாவி. அப்போ இந்த பிரசங்கம் நமக்கு தேவையான தேவை. அல்லேலூயா. அவள் வாழ்க்கையில் அவள் தேவனை அறியாத காலத்தில் அவள் விபச்சாரியாய் பாவியாய் இருந்தால் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு, என் மேல் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை யாரால் சுமக்க முடியும், யார் இறக்கி வைப்பாங்க, நான் அலைக்கழிக்கப்படுகிறேனே கவலைப்பட்டாள். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தாலாம். லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவள் இருமா இல்லை இரு 12ஆம் வசனம் வாசிமா. இருமா கர்த்தர் ஸ்தோத்திரம். 30 வாசிங்கம்மா. 8:30 இல்லை 7 கர்த்தர் 37 கரெக்ட். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. தேடுறா பார், ராஜ்யத்தை தேடுறா. முதலாவது உலகத்தான் முக்கியம், உலக வாழ்க்கை தான் முக்கியம், உலக ஆசீர்வாதம் தான் முக்கியம், உலக மனிதர்கள் தான் முக்கியம் என்று உலகத்தை தேடி போய் கொண்டிருந்தவள் பெருமையாயிட்டா. ஒன்றுமே இல்லாது போயிடுச்சு. ஒன்றுமே இல்லைன்னா உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை, 0. சமாதானம் இல்லைனாக்கா 0 தான். அல்லேலூயா. அவள் இயேசுவை தேடுகிறாள். எதற்கு தேடுறானாக்கா, தான் செய்த குற்றங்களை ஆண்டவர் பாத்தில் வைக்கணும், கண்ணீரால் அவர் பாத்தை கழுவணும், தலை முடியினாலே அவர் பாதங்களை துடைக்கணும், அந்த பாதத்தை நான் முத்தம் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? அன்பு. மனிதர்கள் மேல், உலகத்தின் மேல், பணத்தின் மேல், ஆசா பாசங்கள் மேல் அன்பு வைத்தவள் இப்போ யாரிடத்தில் அன்பு செலுத்த தேடுறா? தேவன் மேல் அன்பு வைக்க நாடுகிறாள். அங்கே அன்பை வைத்தால்தான் நான் சமாதானமாய் வாழ முடியும் என்று அவள் நினைத்தவளாய் இயேசுவை சிமியோன் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த வீட்டை தேடி ஓடி வராலாம். அல்லேலூயா. அங்கே எல்லாரும் திட்டுறாங்க. யார் திட்டுறாங்க? ஆண்டவர் இயேசுவது போல பேசுகிறாங்க. என்ன இந்த ஊழியக்காரன், இந்த ஆண்டவர் அவள் பாவியாச்சாவா? அவள் ஒரு பாத்திரம் விழுந்து அவர் பாத்திர கண்ணீரை விட்டு
அவள் பாத்திரம் முடியாத தொடத்து அவர் பாத்திரம் முத்தம் சொல்றது, இவரை சேர்க்கிறார. அல்லேலூயா. கொஞ்சம் கூட தெரியலையே அவருக்கு அப்படின்ட்டு ஆண்டவரை அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம். தனக்குள்ளே சொல்லிக்கிறான் அவன். என்ன இவர்? அல்லேலூயா. ஏன்? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அவள் எங்கே எப்போ வேதனைப்பட்டாலோ, என் பாரங்களை சுமக்க முடியலையே, என் அவமானத்தை என்னால் சுமக்க முடியலையே, என் வேதனை யார் சுமக்க முடியும்? எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போவே அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. உனக்கும் தேவனுக்கும் தான் அந்த ஐக்கியம். ஆனால் அவள் கேட்கிறாள், அல்லேலூயா, ஆண்டவரே என்னை மன்னியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் வேதனைப்படுகிறேன், நான் அல்லல் படுகிறேன், கவலைப்படுகிறேன், என் சமாதானத்தை தாரும் என்று தன் செய்கையினாலே அவள் தேவனை உணர்த்துகிறாள். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அந்த பரிசேயனை சிமியோனை பார்த்து கேட்குறாரு, சீமோனை பார்த்து கேட்குறாரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன கேட்குறாரு? இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு ஒரு காரியம் நான் சொல்லணும். அல்லேலூயா. நான் தாகமாக வந்தேன், தண்ணி கொடுக்கல. நான் வந்தேன், என் கால் கழுவி தண்ணி கொடுக்கல. என்ன, எனக்கு நீ முத்தம் செலுத்தல, என் சிரசில் எண்ணெய் வார்க்கலை அப்படின்னு ஒன்றுனா சொல்ல. ஆனால் இவளோ, அல்லேலூயா, என் தலைக்கு தைலத்தை பூசினா, என் பாதங்களில் கண்ணீரை விட்டு கழுவினா. அல்லேலூயா. கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தர் 500 வெள்ளி காசு கடன் பட்டிருந்தாங்க, இன்னொருத்தர் 50 வெள்ளி காசு கடன் பட்டிருந்தாங்க. இதில் யார் மேலே மன்னிச்சிட்டாங்க 2 பேரும்? யார் மேலே அதிகமாக அன்பு வைப்பார்? அந்த முதலாளின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், 500 வெள்ளி காசு கொடுத்தாம்பார், அவனை மன்னிச்சிட்டா அவன்தான் ரொம்ப மன்னிக்கப்பட்டவன் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் செய்யலை, இவ அதிகமாக எனக்கு செய்தால். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்னாக்கா, ஆண்டவர் பார்த்துக்கு போயிட்டோம்னாக்கா முழுதுமாய் தாழ்த்தணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். யார் பாதத்தில் தாழ்த்துறோம்? அப்பா பாதத்தில் தாழ்த்துறோம். எந்த மனுஷனுக்கும் முன்பாக இல்லை. நம்ம வெறுமையாக ஆக்கிடணும். நம்மளை மாம்சம் சிந்த மாம்சம் எல்லாமே ஆண்டவர் சொல்கிற ஒன்றுமே இல்லாத நெடுஞ்சான் கிடையாக. அல்லேலூயா. அது பேரின்ப பாக்கியமான நேரம். அது உலகத்தையும் உலகத்தில் உள்ள யாவையும் என்னையும் எனக்காக ஜீவனை கொடுத்தவரையும் நான் தொழுது கொள்வது என்பது எனக்கு பாக்கியம். இதை விட பாக்கியம் என்ன இருக்குது உலகத்தில்? பாக்கியவதியாய் வாழ என்ன இருக்குது உலகத்தில்? எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு விலகிடும். விலகாத ஒரு சமூகம் இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான். அல்லேலூயா. அந்த பாதத்தில் வந்து விழுந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம் 47, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுது, இவள் மிகவும் அன்பு கொண்டாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி அவள் நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அவள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வாழ்க்கை ரொம்ப தேவனுக்கு முன்பாக அழகாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன் முன்பாக நாம் நிற்பவர்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அருமையாக இருக்கும். ராஜ்யத்தை தேடி ஓடின அந்த ஸ்திரியை கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தார்.
தேவனை அவள் சார்ந்தால் வாழ்க்கை முன்னிருந்ததை காட்டிலும் அவளுடைய வருங்காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ, யாரெல்லாம் அவளை கேவலப்படுத்தினார்களோ, அவர்களெல்லாம் அவளை வாழ்த்தும்படியாக கர்த்தர் வாழ்க்கை தரத்தையே மாற்றிட்டார். அநேகரால் போற்றப்படும்படியாக, அநேகரால் பாராட்டும்படியாக, அநேகரால் புகழப்படும்படியாக தேவனுடைய சமாதானத்தை பெற்றவளாய் அவள் வாழ்க்கை இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் யார் போனாலும் அவர்கள் பாவம் செய்தவர்கள்தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் தேடலையோ அவங்களாம் கவலைப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அவள் தேடினால் கவலை என்பது வாழ்க்கையில் இல்லை. அவள் சமாதானத்தோடு வாழ்ந்தாள். நீதியை தேடுங்கள். ராஜ்யத்தை தேடின ஸ்திரியை பார்த்து நீதியை தேடின ஒரு மகனை பார்ப்போம். சகைவுக்கு வரும். அதே புத்தகத்தில் வரும் 19ஆம் அதிகாரத்தில். முதல் 2 வசனம் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன்படியாக நடந்து போகையில் ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த அல்லேலூயா சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் அல்லேலூயா தேடுறான். இவனும் அந்த ஸ்திரீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா, இந்த சகேயு தேவனுடைய நீதியை தேட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இவனும் ஆபிரகாம் குமாரன் தான். ராஜ்யத்தை பற்றி நல்லா தெரியும். இவனுக்கு ராஜ்யத்தை பற்றி தெரியாமல் இல்லை. ஆனால் நீதி இல்லை அவங்ககிட்ட. என்ன இல்லை? அநியாயமான வட்டிகளை வாங்கி அந்த அன்பு இல்லை. 2வது வாக்கியம். முதல் வாக்கியம் ராஜ்யம் என்பது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், அது அந்த ஸ்திரீ. 2வது மனிதத்தில் அன்பு கூறுங்கள் என்ற வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்ந்தான் இவன். பாவி இவன். யார்? சகேயு பாவி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சொல்கிறார், நீ முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற அந்த அந்த பிரம்மாண்டமே இவங்ககிட்ட இல்லை. ஆனால் ஆபிரகாம் குமாரன் தான். அல்லேலூயா. அவன் என்னவா இருக்கிறான்? தேவனுடைய பிரமாணத்தை, ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றாதபடினாலே கவலையாக இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு எல்லாமே அதே போல தான். இவனுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி தான் இருக்கிறானா? கவலையோடு இருந்தான். கவலை இல்லாத மக்களை சந்திக்கிறான். இயேசு குறித்து கேள்விப்படுறான். அப்படிப்பட்ட கவலை தீர்க்கிற மருந்தாகி இயேசுவை நான் பார்க்கணும்னு எண்ணம் வந்துடுச்சு அவனுக்கு. அல்லேலூயா. இயேசு பார்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போதே தான் தவறுகளை அவன் உணர ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல யாரெல்லாம் இயேசுவை தேடுகிற ஒரு நீதியில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் தவறுகளை வாழ்க்கையில் செய்வதற்கு கடினம் கடினம் கடினம். செய்ய துணிகரம் இருக்காது. செய்ய மாட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ராஜ்யத்தை தேடுகிற, தேவனத்தில் அன்பு செலுத்துகிற அவர்கள், தேவனுடைய அன்பை பெற்றவர்கள், தேவனுடைய நீதியை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்கள் மற்றவர்கள் வருத்தப்படுத்த மாட்டார்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன் இல்லையா? வேண்டாம் வேண்டாம். பொறாமை, பழித்திக்கிற குணம் இதெல்லாம் இருக்கும் என்றால் இங்கே சகையிடத்தில் அதெல்லாம் இருந்தது. வட்டி அதிகமாக, ஆயக்காரனுடைய தலைவன் அவன், அதிகமாக பணத்தை கொடுத்து அதிகமாக வட்டி வாங்குகிற ஒரு கொடூரம் உள்ளவன் என்று சொல்லலாம். இப்போ வட்டிக்கு விடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் கூட. அவர்கள் அன்பில்லாதவர்கள் கூட சொல்லலாம். அல்லேலூயா. அநியாய வட்டி விடுறாங்க பார். நியாய வட்டின்னு ஒன்று இருக்குது, அநியாய வட்டின்னு இருக்குது, என்னென்னமா வட்டிங்களாம் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு உதவிக்கு பணத்தை கொடுத்து அந்த உதவினாலே அவர்கள் வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தில் ஒரு பங்கு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்து அதிலே ஒரு பங்கு கொடுப்பார்கள். அந்த நியாயம். இப்போ ஒரு இடத்துல 500 ரூபாய் வாங்குகிறாங்க. 500 ரூபாய்க்கு ஏதோ தொழில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கிடச்சிருச்சு. இந்த 200 ரூபாய் கிடச்சிது. எப்படி கிடச்சிது? அவங்க 500 ரூபாய் எனக்கு உதவி கடனாய் கொடுத்ததுனாலே எனக்கு 200 ரூபாய் கிடச்சிது.
இந்தாங்க நன்றி கடனாக 50 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னாக்கா அது ஒரு நியாயமாயிடும். பேச்சுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுதான் தீர்மானம் என்பது அல்ல. ஆனால் இவன் வட்டிக்கு கொடுக்கிற ஒரு ஆயக்காரன். அல்லேலூயா. அவரிடத்தில் எப்படி அன்பு இருக்கும்? அன்பு எதிர்பார்க்க முடியுமா? நீதி இருக்குமா? நீதி இருக்காது. ஆனால் இயேசுவை தேடும் பொழுது அந்த நீதிபரராகி இயேசுவை தேட அவன் போகிறான், பார்க்க முடியல. அல்லேலூயா சொல்லுமா? என்ன முடியல? ஏன் காரணம்னா என்னவா காரணம்? ரெண்டும் இருக்குது. அவன் குலமாக்குறான், சுற்றி எங்கே இருக்கிறாங்க? ஜனமாக இருக்கிறான், பார்க்க முடியல. எட்டி 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 பார்க்குறான், முடியல. இவரை பார்த்தா தான் என் வாழ்க்கையில் இருக்கிற சோகம், கவலை, வருத்தம் எல்லாம் போகும். நான் எப்படியா இவரை பார்த்து மற்றவர்கள் அடைந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அத்தி மரம், காட்டத்தி மரத்தில் ஏறுறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளோ பிரயாசப்படுறான் பற்றியா தேவனை தேடுவதற்கு. நாம் என்ன பண்ண போகிறோம்? படுத்த இடத்துலேருந்து எழுந்து முட்டி போட போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏசாயா 55:6 வாசிக்கலாமா? நான் இது மட்டும் வாரம் இந்த டர்னுக்கு வந்துடுவேன். நான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். அவர் சமீபமாக இருப்பார். அவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? நீ காலையில் எழுந்துட்டுனா அவர் வந்துடுவார், ஆஜராயிடுவார். அவர் பொய்யுரையாத தேவன் சொல்கிறாரு, நான் சொல்லலை, ஆண்டோட வார்த்தை இது. கண்டடைய தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமீபம் ஆகிட்டு வரான். எவ்வளோ அற்புதமான தேவன். அவரை விட்டுறோம் நம்ம. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அதை விட்டுறோம். அல்லேலூயா. இந்த வாக்கியங்கள் எல்லாம் தேவன் தான் பேசுகிறார். இதெல்லாம் செய்யுங்க, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற ஒரு வழிகள். இதை செய்யாமல் என்னத்துக்கு நம்ம கவலை பண்ணோன்னு கேட்குறேன். எங்கேருந்து வந்துச்சு கவலை? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய மகன் என்று அதிகாரத்தை கொடுத்த தேவன் ஏன் கவலை பண்ணும்? அப்போ தடையாக இருக்குது. அல்லேலூயா. தவறு எந்த தான் இருக்குமா தவிர தேவனத்தில். அவர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இவன் தேடுறான் பாரு, பிரயாசப்படுறான் பாரு. அங்கே இங்கே போகிறான், சுற்றுறான், கொள்றான், எட்டி எட்டி பார்க்குறான், பார்க்க முடியல. பார்க்குறான், பார்த்தா அங்கே ஒரு காட்டுத்தி மரம், அங்கே ஓடுறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு இப்படி வந்துருக்கிறாரு. ஓ, இவரை பார்க்கணும், இவர் முக தரிசனத்தை நம்ம பார்க்கணுன்னாக்கா காட்டுத்தி மரத்தில் ஏறிடலான்ட்டு ஓடி என்ன பண்ணுறான்? அல்ப சல்பமான மனுஷன் இல்லாமல் அவன் ரொம்ப கெத்து உள்ளவன், ரொம்ப கௌரவமான, ரொம்ப பயங்கரமான மனுஷன். மற்றவங்க மதிக்கவும் மாட்டான், அவ்வளோ டப்பாக இருப்பான் அவன். யாரை பார்க்க ஆசைப்பட்டான்? இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். எங்கே பார்க்க முடியும் அவரை? காலையில் என்னை கண்டடைவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தெரியும். நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் விரும்பினது உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. பாருங்க, இவன் தேடுறான், கர்த்தர் அவங்ககிட்ட வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? பார்க்குறாரு, அண்ணாந்து பார்க்குறாரு. இயேசுவானவர் சகை பார்க்குறாரு. சகைவே, அந்த காட்டத்தி மரத்தை விட்டு என்ன பண்ணு, சீக்கிரமாக இறங்கு, நான் உன் கூட உங்கள் வீட்டுக்கு வரணுன்றார். அல்லேலூயா. நல்லவருமா அப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவருமா. அல்லேலூயா. அப்பா, எவ்வளோ பேர் வார்த்தை. அவங்க கவலைலாம் இருக்குன்ற நினைக்கிறீங்க? அவங்க கவலைலாம் தும்சமாக பறந்து போய்ட்டுருக்கோம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யார் வீட்டுக்கும் போகாதவர், யார் வீட்டு தான் வராரு? பாவியாகிய சகைய வீட்டுக்கு வருகிறார். ஏனென்றால் அவன் நீதியை தேட ஆரம்பிச்சிட்டான். அவன் இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கும் போது இயேசுவே நான் பார்க்கணும், நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால தான் பார்க்க முடியல பொழுது, நான் எத்தனை பேர்கிட்ட அநியாயம் வட்டி வாங்குறேன், நான் எப்போ கொடுத்துட்றேன், திருப்பி கொடுத்துட்றேன்ட்டு மனசுக்குள்ளே சொல்லி நின்றுருப்பான். திடீர்னு எடுத்து ஆண்டவர் சொல்லலை. அவன் அதெல்லாம் தியானிச்சிருப்பான், அதெல்லாம் யோசிச்சிருப்பான். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம பார்க்குறோன்னாக்கா பரிசுத்தமில்ல தேவம், அநேக நன்மை செய்கிறவர், யாருக்கு தீமை செய்யாதவர், அநேக நான் தீமை செய்தேனே, அநியாயம் வட்டி வாங்கினேன்னு அவரை பார்த்து இந்த குறையெல்லாம் சொல்லிடணும்.
அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் மனசில் தீர்மானிக்கும் போது இயேசு அவனை அறிந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? வெறும் சகைவை ஏறி பார்த்தானாக்கா கண்டுக்குன்னே இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் உள்ளத்தில் அப்படி ஒரு ஆதங்கம், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பதை பரலோக தேவன் பார்த்தார். நாம் கூட அன்பு பிள்ளைகளை சில தவறுகள் செய்யும்போது தேவ சமுதாயம் நான் இந்த தவறு செஞ்சிட்டேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, கதை ஸ்தோத்திரம். இது ஒரு நீதியை தேடுகிற ஒரு அனுபவம். இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை அதான் புல்லின் மேல் உள்ள பூவை போல தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சும்மா இது ஒரு காற்றடித்த பலூன் வாழ்க்கை. இது நம்ம என்னென்னமோ எதாவது விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடாமல் வாழ்ந்துட்டு அப்புறம் உலகத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் அங்கே போனால் டோர் சாத்தப்படும். அல்லேலூயா சொல்லுவோம்மா? அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கணும், சொல்கிறதெல்லாம் உண்மை, இதெல்லாம் விளையாட்டு இல்லை. ஏன்னா இங்கே நான் பாவியாக இருக்கேன், நான் விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாமல் நான் பாவியாக இருந்து அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும்? இடம் இல்லை எனக்கு அங்கே, அதே சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஏன் உங்களை தேடி தேவ சமாதானம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், சகைவே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். வாசிக்கலாம் 8ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? உடனே எப்படி ஆயிட்டானா? சந்தோஷமாயிட்டான். இதுதான் சத்திய வார்த்தை. யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ, அதான் ரெண்டாவது வார்த்தை இது அன்பு. யாரெல்லாம் மற்றவர்கள் உதாசீனப்படுத்தாமல், மற்றவர்கள் மேல் பழி போடாமல், மற்றவர்களை குறை சொல்லாமல், அல்லேலூயா, வாழ்ந்து பார்த்தாக்கா அவங்க எப்பவும் எப்படி இருப்பாங்களாம்? இதுதான் உண்மை. எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இவன் தன் தவறை உணர்ந்தான். ஆண்டவர் அதை பார்த்தாரு. எடுத்தவனே சொல்லிட்டு வரா, நான் உங்கள் வீட்டில் வரேன், நான் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை, அவன் தீர்மானத்தை ஆண்டவர் பார்த்தார். அப்புறம் தான் சொல்கிறான் அவன், கர்த்தர் ஸ்தோத்திரம், இறங்கி வந்து என்ன சொல்கிறான்? அதை கண்ட யாவரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையில் பாதியை. ஆமென். அல்லேலூயா. எங்கே வரான் பாரிப்போ, பணத்து மேலே அன்பு வைத்திருந்தவன் ஏழைகள் மேல் அன்பு வைத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவன் சொன்ன பேர் அங்கே இருக்கிறவங்களாம் தெரியும். இவன் திடீர்னு சொல்லியில்லை, இவன் தீர்மானத்தை எடுத்துட்டான். இது இயேசுடைய சொல்லணும்ன்ட்டு தீர்மானத்தை எடுத்துட்டான். அந்த இயேசுவின் முகம் சகையின் பக்கம் திரும்புது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணோம், நான் ஏதாவது தவறு செய்த ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அல்லேலூயா. அப்போ தான் இயேசுவின் முகம் என் மேலே வரும். இயேசு என்னை பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் எங்கே வரும்? நான் என்னத்தான் தேடி முட்டி மோதி ஜெபிச்சா கூட வருமானா? அது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கவும் மாட்டார். சபை தான் சொல்லிக் கொடுக்கும். சத்தியத்தின்படி வாழ்ந்தாலா ஆசிரமனை தேடி வருமா தவிர நீ முட்டி போட்டு பாஸ்டிங் இருந்து என்னை ஆசிரியம் ஜெபிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லை இல்லை. உன் வாழ்க்கை தான் உன் ஆசீர்வாதம், உன் ஜீவியம் தான் உன் ஆசீர்வாதம். அதனால சொல்கிறார், முதலாவதுன்றார், அங்கே காட்டுறார், பரலோகத்து காட்டுறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். அப்போது தேவனுக்கு முன்பாக தானியேல் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன், ராஜா உனக்கு முன்பாக நீதி கேட்டு செய்ததில்லை, என்னை எதை காப்பாச்சு? அது என்னவென்றால் சொல்கிறான் இல்லையா, அது என்ன? எப்படி தப்பிச்சிரு தானியேலே, எப்படி தப்பிச்ச? அதுவா ராஜா, நான் தேவனுக்கு முன்னாடி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் பூமியில் சாட்சியாக வாழ்ந்துட்டேன், இதுதான் என்னை காப்பாற்றிச்சுன்றார். இதோட என்ன சாட்சி வேணும்? அவன் ஜெபிச்சேன்னு சொன்னானா? நான் கதறினேன், ஆண்டவரை நோக்கி முறையிட்டேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றிரு, நம்முடைய ஊழியக்காரன் என்னை காப்பாற்றிரு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தாக்கா கண்டிப்பாக காப்பாற்றே இருக்க மாட்டார். நான் சிங்கங்களுக்கு இரையாகிட்டு இருப்பேன்.
அல்லேலூயா. காப்பாற்றுறது எதுன்னு சொல்கிறாரு தெரியல. அந்த வசனம் 6ஆம் அதிகாரம் என்ன? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டுட்டார். அது என்னன்னாக்கா, அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இந்த ஜனத்தாருக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லைன்றார். இதுதான் என்னை காப்பாத்துச்சு. நீங்கள் சேதப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழணும், கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும், பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழனாக்கா என் ஜபம் என்னை காப்பாற்றாது. அல்லேலூயா. ஆனால் ஜப வீரர்களாய் வீராங்கனைகளாக இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வேணுனாக்கா யோபு போல் என்ன பண்ணணுமா? ஆமாம் ஆமாம். அந்த ஜபமும் செய்யலனாக்கா நீ வெறுமை, சுத்தமான வெறுமை, ஒன்றுமே இல்லை, உனக்கு தொடச்சி போட்ட மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அல்லேலூயா. தேசத்திற்காக, தேச நலனுக்காக, உலக சமாதானத்திற்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக, இதெல்லாம் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். உனக்கு அந்த கடமையை தவிர அப்பா கொடு அப்பா கொடு அப்பா கொடுன்னு கேட்கறதுக்கு ஒன்று பிச்சைக்காரனை வச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த சமாதானத்தை அப்பா, எனக்கு இந்த ஆசீர்வதிப்பா, எனக்கு குறைய நிறைவாக்குப்பா, இதற்காகப்பா உன்னை கொண்டு வந்தார். அவர் தான் சொல்லிட்டார், நீ என் நீ என் மகன், நீ உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், நீ மற்றவர்களை சுத்திகரிக்க உனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு வல்லமை, அதை பயன்படுத்தி பாரு, உன்னை தேடி வருது பாரு. அல்லேலூயா சொல்லுமா. அதை விட்டுட்டு கண் குருடாய் போன ஒரு ஜபத்தை எடுத்துக்கின்னு நானும் ஜெபித்தேன். இந்த ஜபம்லாம் நம்ம திருச்சபையில் சொல்லியே கொடுக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ அவருடைய மகள், நீ அவருடைய மகன். அந்த தீர்மானத்தை மனசில் வச்சுக்கா. நீதியும் ராஜ்யத்தையும் தேட ஆரம்பிச்சிடு, கவலையே இருக்காது. இன்று தீர்மானமாக தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். உங்களுக்கு வைத்த ஆயத்தப்படுத்தினது உங்களை வந்து சேரும். அப்புறம் கவலை எங்கே இருக்கும்? அல்லேலூயா. கவலைப்படுதுனால என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கவலைப்படுதுனா என்னது? ஒரு முழுத்த இதெல்லாம் செய்யாமல் சுருக்கமாக ஆண்டு பாருங்கள், அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை நாம், திட்டங்களை நாம் கடைப்பிடிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லேலூயா நன்மை பெறுவீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் அன்பு பிள்ளைகளே, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானதல்ல. நம்ம சபை அதான் சொல்லிக் கொடுக்கும். கடினமாக எடுத்துக்காதீங்க, கடினமானது இல்லை, ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. அல்லேலூயா. 55:6 வாசத்தில் ஆமாம், கர்த்தரை கண்டெடுத்த சமயத்தில் அங்கே தான் கடினமாயிரும். நம்ம ஸ்தோத்திரம். அங்கே தான் நம்மளுக்கு கடினம் வருது, அங்கே தான் நம்மளுக்கு கவலையே வருது, அங்கே தான் ஒரு போராட்டம் வருது. ஏந்துக்கலாமா ஏந்துக்கூடாதுன்னு ஒரு போராட்டம், ஐயோ நல்ல தூக்கத்தை விட்டுருமேன்னு ஒரு கவலை, அங்கே தான் ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுன்னா, அந்த போராட்டமும் அந்த கவலையும் சேர்ந்துக்குது ஒன்றா, அவளை அப்படியே போட்டு அழுத்தி வச்சு, நீ நீ இப்படியே இரு, இப்படியே இரு, இப்படியே இரு. நீ திமிரக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடாது. நீ 7 மணிக்கு 8 மணிக்கு என்ன பண்ண, சாயங்காலத்துக்கு நான் ஜெபி சொன்ன ஜெபி நீ. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் நானும் ஜெபித்தேன், கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. அவர் வார்த்தை இது, அதை நான் நிறைவேற்றாமல் என்றைக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணலாம். என் வாழ்க்கையில் அது போய் நான் தவறினது உண்டு. ஆனால் 12 மணி மேலே ஜெபம் பண்ணி தான் படுப்பேன், அது தவற மாட்டேன். கர்த்தரும் நான் சொல்கிறேன், அப்படி லேட்டாக எழுந்துக்கிற நாள் வரும்பொழுது நான் 12 மணிக்கு ஜெபத்தை தவறிடுவேன், தெரியும் நல்லா. அல்லேலூயா. அதனால் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு பிள்ளைங்க ராஜ்யத்தை நீதியும் தேடாமல், அல்லேலூயா
கவனமாக இருங்க. தேவனுடைய ஊழியக்காரன் கத்தர் கொடுத்த ஊழியத்தின்படியாக, தேவன் கொடுத்த ஆலோசனையாக உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். நான் அதை கடைப்பிடிக்காமல் நான் அதை உங்களிடத்தில் சொல்லுன்றால் நான் பாவி ஆகிடுவேன். அல்லேலூயா. அது முன்பாக நிற்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்பட உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க தேவன் ரொம்ப பிரியமுள்ளவர். அதனால் தேவ சமூகத்தில் காணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.